விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூர் நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற விழுப்புரம் ஆட்சியர் பழனி உத்தரவு. தொடர் தோல்வியால் மக்களை சந்திக்க பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் 53,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். 3,89,00,000 முறை பெண்கள் இலவச பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அறிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் அரசு துரோகம் செய்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தகுதியானவர்களில் 1/5 பங்கினருக்கு மட்டுமே உரிமை தொகை தரப்படுவதாக புகார். அதிமுக புறக்கணித்ததால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறையும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கணிப்பு. அதிமுக புறக்கணித்த எல்லா காலங்களிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அதாவது போலிங் ரேட் ஆஃப் போலிங் குறைந்திருக்கிறது. ஏரி குளம் கண்மாய்களில் வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க அனுமதி. விவசாயிகளுக்கு ஆணைகளை வழங்கி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தன்னை விசுவாசமற்றவன் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். அனைவருக்கும் துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றச்சாட்டு. மும்பையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த 30 சென்டிமீட்டர் மழை. சாலைகள் தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு. இரண்டு நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் முதல் பயணம். உச்சநீதிமன்றத்திற்கு விரைவில் 2 புதிய நீதிபதிகள் நியமனம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் சிவஞானம், மகாதேவன் உள்ளிட்ட 10 பேரின் பெயர்கள் பரிசீலனை. நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என அறிவிப்பு. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் பௌத்த முறைப்படி நடந்த இறுதிச் சடங்கு. மூளையை உண்ணும் அமீபா நோயால் கேரளாவில் 3வது மரணம். தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவத்துறை உத்தரவு. ஊதிய பிடித்தம் செய்யப்படுவதாக கூறி தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம். இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட பணப்பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற பணி புறக்கணிப்பு. மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தம். மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் முடிவு.
பிரான்சில் ஆட்சியை பிடிக்கிறது இடதுசாரி கூட்டணி. பதவி விலகுகிறார் பிரதமர் கேப்ரியல் அட்டல். ஒடிஷாவின் பூரியில் 2வது நாளாக ஜெகநாதர் ரத யாத்திரை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இரண்டு நாள் பயணமாக ரஷ்யாவுக்கு டெல்லியிலிருந்து விமானத்தில் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் பயணமாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதல் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த பயணத்திற்கான காரணமாக இந்திய அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியா ரஷ்யா இடையேயான உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்பொழுது பிரதமர் மோடி ரஷ்யா கிளம்பியுள்ளார். டெல்லியிலிருந்து தற்பொழுது அவர் விமானம் மூலமாக நேரடியாக இன்று ரஷ்யாவினுடைய நேரப்படி பிற்பகல் அங்கு சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு இறுதியாக உச்சி மாநாடானது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு 2 ஆண்டுகளாக போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் சற்று இடைவெளிக்கு பிறகு நடைபெறும் இந்த ஒரு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது நேரடியாக பிரதமர் மோடி அங்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கு அவருக்கு பலத்த வரவேற்பை இந்தியா அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அளிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2 நாள் பயணத்தில் பல்வேறு ஆலோசனைகளை ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகளை 2 நாட்டுடைய பிரதமர் மோடி மற்றும் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகிய 2 பேருமே செய்ய இருக்கிறார்கள். அந்த மிக முக்கியமாக அணுசக்தி துறையில் ஏற்கனவே இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இருக்கும் அந்த உடன்பாடுகளை மேலும் பலமாக்குவது எப்படி என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியிலான ஒரு பரிமாற்றங்கள் மற்றும் மாணவர்களுடைய கல்வி தொடர்பான பரிமாற்றங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது 2 நாடுகளுடைய தலைவர்களுமே அவர்கள் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு அமைந்திருக்கும் அந்த ரோசாட்டமுடைய கண்காட்சியையும் பிரதமர் மோடி நேரடியாக சென்று பார்வையிட உள்ளார். இந்த சந்திப்புகளை மட்டுமல்லாமல் இது தவிர பிரதமர் மோடிக்கு ஒரு தனியாக ஒரு சிறப்பு இரவு விருந்தையும் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் இன்று இரவு வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனுடைய அந்த போர் சூழலானது நிலவி வரும் நிலையில் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் மீதான பல்வேறு சாங்ஷன்களை ஏற்கனவே விதித்து வந்தது நிலையில் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறது. பிரதமர் மோடியினுடைய ரஷ்ய பயணம் என்பது சர்வதேச அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. கடலூர் மாவட்டத்தில் உள்ள NLC சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த விபத்து எப்படி நடந்தது? உயிரிழந்தவர் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC இந்தியா நிறுவனம்